மக்களின் நாயகி என்ற தலைப்பில் நாகை மாவட்டம் கீழவெள்ளூர் 14வது வார்டு உறுப்பினர் இலக்கியா லட்சுமியிடம் எமது செய்தியாளர் சந்தியா கலந்துரையாடும் காட்சியை பார்க்கலாம். எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளோம். இந்த திட்டங்கள் அனைத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஊன்றுகோலாகவும் எங்கள் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இதற்கு பக்கபலமாக உள்ளார். மற்றும் எங்கள் பொறுப்பு அமைச்சர், எங்கள் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அண்ணன் அவர்களும் இதற்கு மிகுந்த ஊன்றுகோலாகவும் அவர்கள் ஆணையின்படியும் இந்த திட்டங்கள் மற்றும் மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொண்டுள்ளோம். இந்த திட்டங்கள்னால மக்கள் மிகுந்த பயனடைந்து வருகின்றனர். மிகுந்த மகிழ்ச்சி. வாடா குப்பை இல்லாத வாடா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வீடு குப்பை தொட்டி வழங்கியிருக்கோம். அது மூலமா மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு மக்கள் பிரித்து தரம் பிரித்து குப்பையை குப்பை வண்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோடு ஓரங்கள்ல எல்லாம் புல் பூண்டுகளை அழிக்கிறதுக்கு அந்த எந்திரம் மூலமா ரோடு ஓரம் இல்ல புல் பூண்டுகளை அழிச்சு ஏரியாவை சுத்தமா வச்சிருக்கேன். முக்கியமா என்னோட வார்டுல வாய்க்கால் தண்ணி நொம்பி மழை காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வயல் வெளியும் வாய்க்காலும் தூர்வார, அதனால வயல்வெளி வாய்க்கால்களை தூர்வாரத்துக்காக வாய்க்காலை எந்திரம் மூலமா தூர்வாரி மழை நீர் தேங்காத அளவுக்கு சரி பண்ணியிருக்கேன். அடுத்து என் வார்டுல வாய்க்கால் நிரம்பி மழை காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கையா கோடை காலங்கள்லயே வாய்க்கால தூர்வாரி மழை வெள்ளம் பாதுகாப்பு ஏற்பட வண்ணம் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம், கலைஞர் அறிவித்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுத்து மக்களுக்கு அதை மழைநீர். அப்புறம் என் வார்டுல குளம் கட்டையெல்லாம் படித்துறையெல்லாம் சரி பண்ணி சீரமைச்சிருக்கோம். ரோடுகள்லாம் மண்ணரிப்பு ஏற்படாம ரிவிட்மெண்ட் மாதிரி ஒர்க் செஞ்சு மண்ணரிப்பு ஏற்படாம ரோடுகளை பராமரிச்சுட்டு இருக்கோம். அடுத்து மின்சாரம் இல்லாத சமயத்துல எதுவும் பூச்சி இனங்கள் அந்த மாதிரி மக்களை எதுவும் தீண்டாம இருக்கிறதுக்காக அங்கங்க சோலார் லைட் அமைத்து அனைத்து மின் விளக்குகளும் எங்க பேரூராட்சி மூலமா எரியாத மின் விளக்குகளை சரி செஞ்சு எங்க பேரூராட்சி உதவி மூலமா எல்லா போஸ்ட் லைன் மரமும் சரி பண்ணிடுவோம். எங்க தமிழ்நாடு அரசும் எங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் மக்களோட அன்றாட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மிகுந்த பயனடைந்து வருகின்றனர். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றனர். என்றுமே எங்கள் ஆட்சியே நிரந்தரமானது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.